நாள் பேசணும், சந்தோஷம் வர்ற வரைக்கும் பேசுங்க, நல்ல அறிகுறி அது, சைனு. இளைப்பாறுதல் வர்ற வரைக்கும் பேசுங்க, கண்ணை முன்ன தூங்குற மாதிரி நிலைமை வர்ற வரைக்கும் பேசுங்கள். மனசோர்வுக்கு எதிராக பேசுங்கள், கவலைக்கு எதிராக பேசுங்கள், பயத்துக்கு எதிராக பேசுங்கள், தரித்திரத்துக்கு எதிராக பேசுங்கள், நோய்களுக்கு எதிராக பேசுங்கள், இல்லாமை, குறைவு, தாழ்ச்சி இவைகளுக்கு எதிராக பேசுங்கள், கவலைகள், பாரங்களுக்கு எதிராக பேசுங்கள். பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை பேசுங்க. எதையோ ஒன்றும் இல்லை, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதை பேசுங்க. உங்களுடைய வீடு எப்படி இருக்கும், மனைவி எப்படி இருப்பாள், பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், உங்களுடைய கையின் பிரயாசம் எப்படி இருக்கும், வசனம் சொல்லுதே. தான் வாஸ்து காமிச்சேன் இல்லையா, 128 சங்கீதம். மனைவி எப்படி இருப்பா, அதான் எப்படி இருக்கிறான்னு சொன்னேனே பிரதர், அதை சொல்லலை. எப்படி இருக்கிறான்றதை பேசி பிரயோஜனம் கிடையாது, அப்படியே தான் இருப்பா. எப்படி இருப்பாள் நீங்கள் இருக்குது, அதை பேசணும். எப்படி இருப்பாள்ன்றதை பேசி தான் இருக்கிறத மாற்றணும். ஹலோ, இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, இப்படி தாங்க இருக்கிறான். எப்படி இருப்பான் அதை பேசுங்க. எப்படி இருப்பான் பையன், எப்படி இருப்பான் பொண்ணு, இப்போ இருப்பா பொண்ணு, அதை பேசுங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் அதை பேசுங்க. நீங்கள் பேசி பாருங்கள், நான் சொல்கிற வெற்றி வருதா இல்லையா பாருங்கள், நிச்சயமாக வரும் வெற்றி. பேசுங்கள். பொருளாதாரம் எப்படி இருக்கும், பொருளாதார நிலைமை எப்படி இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லை, அதை சொல்லலை. எப்படி இருப்பீங்கன்றதை பேசுங்க. பிரசங்கம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை பேசுங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். உங்களுடைய வார்த்தையினுடைய வல்லமையை குறைவாய் எடை போட்டுறாதீங்க. அப்படிதான் அந்த அறிக்கையை பற்றிலாம் பிரசங்கம் பண்ணுறது ஒருத்தர் ஆள் கேட்டார், என்ன சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் என்னையா எல்லாம் வாயில் தான் இருக்குதா, நான் ஏதோ ஒரு நல்ல ஒரு நெகட்டிவாக ஒரு ஏதாவது சொன்னேன்னா நான் செத்தா விழுந்துட போகிறேன். எத்தனையோ தடவை நம்ம சொல்கிறோம், ஒன்றும் ஆகுறது இல்லையே. எத்தனையோ தடவை நான் செத்தேன், போச்சு, கிழிஞ்சது இப்படின்றோம். என்ன ஆகிடுச்சு, ஒன்றும் ஆகலை, அப்படியே தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன் நான். அதனால் நீங்கள் சொல்கிறது தப்பு, பேசினா ஒன்றும் ஆகிடாது அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயா இந்த பிசாசு ரொம்ப குறுக்கு புத்தி உள்ளவன், அவன் உடனே கொல்றவன் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு வார்த்தை தப்பாக அவங்கள்ட்ட நெகட்டிவ் வார்த்தை வந்துடுச்சுன்னா உடனே நீங்கள் செத்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், டேப் வச்சுக்குவாங்க நாக்கில். எல்லாரும் பேசவே பேசாமல், ஐயோ அந்த வார்த்தையை சொன்னார் பொத்துன்னு விழுந்துட்டாரியா, பார்த்து யாரும் வாயை திறக்காதீங்க, பேசாதீங்கன்னு எல்லாம் ஊரே பரவிடும் நியூஸு. யாரும் வாயை திறக்க மாட்டான், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் யாரையும் கொல்ல முடியாது. அதனால் பிசாசு மெல்ல கொல்லுகிறவன், உங்களுக்கு தெரியாமல் கொல்லுகிறவன். அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு தடவை நீங்கள் நெகட்டிவாக பேசும்போதும் இவ்வளோ விஷத்தை ஏற்றுறான். நீ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, பிரியாணி கிரியாணிலாம் சாப்பிட்டு வர்றீங்க, சந்தோஷமாக சிரித்து பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரில, விஷம் போயிடுச்சு உள்ள. இது மாதிரி ஒரு 5-6 மாதம் ஏற்றுனா அப்புறம் ஆள் அவுட்டு. உடனே ஆக மாட்டேங்குது. ஏன்னா உடனே ஆச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி சுதாரிச்சுக்குவீங்கன்னு தெரியும். அவன் எல்லாரையும் கொல்லவும் அழிக்கவும் எல்லா இடத்துலேருந்தும் பறிக்கவும் திருடவும் வந்தவன். அவன் என்ன பண்ணுறான், உடனே அழிக்கிறது இல்லை, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுகிறவன் அவன். அதனால் அவன் சொல்கிறான், பேசு ஒன்றாகாது, நீ பேசு, நீ என்ன ஆச்சு, ஒன்றாகலையேன்றான். நான் சொல்கிறேன், ஆகிக்கிட்டு இருக்குது, உள்ள விஷம் ஏறிக்கிட்டு இருக்குது, கொன்று இருக்கிறது, ஜீவனை பறித்து கொண்டிருக்கிறான், அது அழிவிலே போய் முடியும். இயேசு மரத்தை பார்த்து சொன்னார், இனி எவரும் முன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவன் சொன்னால் பட்டே போயிடுச்சு. 24 மணி நேரம் தான் பட்டு போயிடுச்சு, இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு. வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லமை பாருங்க. வார்த்தை எதுக்கு அப்படி பண்ணுறாரு, காமிக்கிறாரு என்ன பவர் இருக்குது அதுலன்னு. இப்படி ஆகிடும் அப்படிங்கிறாரு. உடனே ஆகலையே, அன்னைக்கு அந்த வழியாக போகிறாங்க, ஒன்றுமே ஆகலை. அடுத்த நாள் திரும்பி வரும்போது தான் பார்க்குறான் பேதுரு, ஐயோ நீர் சபித்த மரம் பட்டு போயிட்டுன்றான். அன்னைக்கு ஒன்றும் ஆகலை. காலைல சபிச்சார், உள்ளே போனாங்க எருசலேமுக்கு. நாளில் அன்றைக்கி எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி ஊருக்கு போகிறாங்க. வெளியில் தங்கியிருக்காங்க எருசலேமுக்கு வெளியே. போகிற வழியில் பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க, ஒன்றும் ஆகலை. என்னென்னமோ சபிச்சாரு, அது நல்லா தானே இருக்குது மரம்ட்டு போனாங்க. அடுத்த நாள் வர்றாங்க, பார்த்தா இலையே காணோம். 24 மணி நேரம் பட்டு போயிடுச்சு. நெகட்டிவாகவே அவ்வளோ நல்லா வேலை செய்யணும், பாசிட்டிவாக எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் தெரியுமா, பிரமாதமாக வேலை செய்யும்.
நல்ல வார்த்தைகளை சொல்லி பாருங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி பாருங்க, பேசி பாருங்க, இதை பிரசங்கித்து பாருங்க, இதை உங்களுக்கே சொல்லி பாருங்க, உங்களுக்கே பேசி பாருங்க. நாள் முழுக்க இதை கேளுங்க. அவங்க சொன்ன கதை, இவங்க சொன்ன கதை, அது இது, அதை பேசுறதுக்கு பதிலாக இதை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சொல்லுங்க, உங்க காதுகள் கேட்க சொல்லுங்கள், முணுமுணுத்து கொண்டே இருங்கள், தியானித்து கொண்டே